Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஃபில் டவர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1, 2 பார்த்துட்டோம். பார்ட் 3 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் இந்த அடி பேஸ் போட்டு காமிச்சேன். 2ல் இந்த சைடில் ஒரு சைடு போட்டு காமிச்சு உங்களை 3 சைடும் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஈஃபில் டவரோட கீழே ஸ்டாண்டு பகுதி. நம்ம இது தனித்தனியாக போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஜாயின் பண்ணணும். இந்த 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரில் 3 mm பிளாக் கலர் பீட்ஸ் கோக்கணும். நான் அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த தனித்தனியே இருக்க காலை ஒன்றா ஜாயின் பண்ணணும். நடுவில் நம்ம 2 பூ காலியாக விட்டுருப்போம். இந்த 2 பூவில் இங்கே கீழே 2 பூ, இங்கே 2 பூ போட்டு இதில் ஜாயின் பண்ண போகிறோம். நான் 3 சைடு ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு சைடு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை பார்த்தே இந்த 3 சைடும் ஜாயின் பண்ணிக்கிங்க. 3/4 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மேலேருந்து 2வது மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை 2 பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். கீழே இருக்க ஒயரில் 2 பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர், 3 மணி கோத்துருக்கோம். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரு இங்கே பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். இப்போ 3 மணி இருக்கும். 1 மணி கோக்கணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். இப்போ 3 மணி இருக்கும். 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். இந்த கீழே ஒயர் நாட் போட்டு விட்டேன் இல்லைங்களா, அதில் ஒரு ஒயரை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இப்படி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம். எடுத்தால் அங்கெல்லாம் ஒயர் தெரியும். அதனால் அந்த மணிங்களில் அப்படியே இப்படி லைனாக விட்டு எடுத்துகிட்டே வந்தோம்னா இந்த சைடு வந்துடும். ஒரு சைடு ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சைடு ஒயரில் 3 mm பீட்ஸ் தான் கோக்க போகிறோம். 3 mm பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது இந்த சென்டரில் ஒரு மணி கோத்துட்டு, அதே போல் இந்த சைடில் ஒயர் இருக்கும் இல்லைங்களா, இதில் ஒரு சைடு ஒயரை நாட் போட்டுட்டு இங்கே இருக்கும், அதில் இந்த சைடில் கோத்துட்டு நாட் போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு மணி கோத்துட்டு வந்து 2 சைடும் கோத்துட்டு இங்கே சென்டரில் வந்து நாட் போட்டுடலாம். இதே போல் ஒரு சைட்லேயும் பண்ணணும். நான் ஏற்கனவே எல்லா சைடும் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு சைடு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணாமல் விட்டுருக்கேன். 4 mm 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். அதே ஒயரு
இந்த மணியில் விட்டு எடுக்கணும். அதாவது கீழே கிடையாது, அதுக்கு மேலே இருந்து தான். இப்போ ஒரு மணி கோக்கணும், இந்த ஒயரில் இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும், மறுபடியும் ஒரு மணி கோக்கணும். அப்படியே கோத்துட்டே வாங்க. அதே போல் இந்த சைடில் இங்கே ஒரு மணி அப்படியே கோத்துட்டே வந்து எங்கே ஒயர் ரெண்டும் சேருதோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம இந்த ஒயரை நாட் போட்டு எடுத்துட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணி கூட நம்ம இப்படி கோத்துட்டே வரலாம். ஒரு சைடுக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி தனித்தனியே ஒயரை விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நாட் போட்டுட்டு அப்படியே ஒரு மணி கோத்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கே வந்து நாட் போட்டுட்டு மறுபடியும் அதே போல் ஒரு சைடுக்கும் எடுக்கலாம். அதை விட இந்த இருக்கிற ஒயர்லேயே நம்ம பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இப்படி அழகாக நிற்கும். அதுக்காக தான் அந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன். அந்த ஒயர்லேயே கோத்துக்குங்க. அப்படி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறவங்க நாட் போட்டுட்டு வேறு ஒயரை எடுத்துக்குங்க. வேறு 1.5 அடி ஒயர் எடுத்துகிட்டு ஒரு மணி கோத்துட்டு அப்படியே வந்து முதல்ல இங்கே ஒரு நாட் போடணும். எதுனா ஒரு மணிக்குள்ளே ஒயரை விட்டு நாட் போட்டுட்டு ஒரு மணி கோத்துட்டே வந்து இப்படி வந்துடுங்க. இங்கே வந்து நாட் போட்டுருங்க. அதே போல் ஒரு சைடும் அதே போல் ஈஸியாக அப்படி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் இருக்கிற ஒயர்லேயே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது முதல் பூவில் இந்த பிளாக் கலர் மணிக்கு மேலே தான் இந்த 4 mm கோக்கணும். இங்கே கீழே இல்லை, இதுக்கு மேலே தான். இதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்து இங்கே முடிக்கணும். இந்த கீழெல்லாம் இல்லை. இந்த கார்னர்லேயும் ஒரு மணி கோக்கணும், இந்த சென்டரில் 1 மணி கோக்கணும். இங்கே மேலே வந்து 3 மணி கோக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த சென்டரில் ஒன்று. இப்போ இந்த கடைசியில் 1 மணி கோத்துட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு நாட் இருந்தது, அதனால் நான் சென்டரில் போடலை, தள்ளி இங்கே பக்கத்தில் போடுறேன். ஏன்னா 80 நம்பர் ஒயர் அப்படிங்கிறதுனால நாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் அங்கே போடாமல் நான் இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். இப்போது இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் நீங்கள் இந்த சைடு எல்லாமும் அந்த இருக்கிற ஒயரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா நிற்கும். இப்போதைக்கு சும்மா நிற்க வைக்கிறோம். இப்போதைக்கு சும்மா நிற்க வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கம்பி கொடுக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லா அழகாக நிற்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நசுங்கின மாதிரி இருக்கும். புரியுதான்னு பாருங்கள். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு நம்ம இங்கே வந்து 1 2 3 பூ போட்டோம். அதாவது 2 பூ ஒயிட் கலர்லேயே இந்த பக்கம் பிளாக்கு இந்த பக்கம் பிளாக் வச்சு இப்படி போட்டோம். ஆனால் இங்கே மேலே வந்து இந்த கார்னரில் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 2 மணியில் 2 பூ போட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2 மணி, இந்த 2 மணி, இந்த கார்னரில் 2 பிளாக் இருக்கும் இல்லைங்களா, நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ. இப்போ 4 பூ போட போகிறோம். இதில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. 1 2 3 4. அங்கே கீழே போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு பூக்கு ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அந்த கீழே இருக்க பிளாக் கலரில் அந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ஒரு பிளாக் கலர் 2 ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்த பூக்கு கீழே ஒரு மணி பிளாக் கலரில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கடுத்த பூக்கு 2 ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்த பூக்கு இந்த ரைட் சைடு ஒயரில் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். அதே போல் இந்த பக்கம் போட்டுகிட்டே வரணும், இப்படியே போட்டுகிட்டே வரணும். இதே போல் 4 சைடும் 6 பூ போட்டுட்டு வரணும். நம்ம கீழே இந்த சைடில் 11 பூ போட்டோம்.
இந்த சைடில் 1 2 3, இந்த சைடில் 3 பூ போட்டோம். இது வந்து 2 பூ தான், 6 லைன் போடணும். புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மணியில் பிளாக் கலர் மணியில் ஒயரை விட்டு ஒரு பிளாக் கலர் 2 ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒரு பிளாக் கலர் மணியில் ஒயரை விட்டு ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து 2 ஒயிட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மறுபடியும் இப்படி திருப்பிக்கலாம். ஒரு மணி பிளாக் கலர் 2 மணி ஒயிட் கலர், அதுக்கடுத்து ஒரு மணி ஒயிட் கலர் ஒரு மணி பிளாக் கலர், அதுக்கடுத்து 2 மணி ஒயிட் கலர். அப்புறம் கடைசி பூ போடும்போது இந்த சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இதேபடியே நம்ம இங்கே போட்ட மாதிரியே தான். ஆனால் இது 2 பூ, இது நம்ம 3 பூ போட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் 6 லைன் போட்டுட்டு வாங்க. இதில் பாருங்கள், 6 லைன் போட்டுட்டு வரணும். 4 சைடும் இதே போல் 6 லைன் போட்டுட்டு வாங்க. இந்த கார்னரில் இந்த 4 மணியில் இந்த 2 மணி இந்த 2 மணி பிளாக் கலரில் இந்த 2 மணியில் 6 லைன் போட்டுட்டு வாங்க. இந்த ஒரு சைடு தூண் போடுறதுக்கு 2.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, இல்லை 2.5 கூட எடுத்துக்கோங்க. இதே போல் 4 சைடும் போட்டுட்டு வந்துடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இந்த கார்னரில் 2 மணியில் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த சைடு 2 மணி, இந்த சைடு 2 மணி, இந்த 4 மணிலேயும் இதே போல் இந்த நம்ம இங்கே கீழே போட்ட அதே சேம் மாடல் தான். ஒரு மணி பிளாக் கலர், நடுவில் ஒரு மணி பிளாக் கலர், இந்த சைடில் ஒரு மணி பிளாக் கலர் வச்சுட்டு 6 பூ போடணும். போட்டுட்டு வாங்க. இந்த 4 சைடும் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.